வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது இப்போ நடந்துட்டுருக்கு. மாக்காப்பா வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் விஷால் இன்டர்வியூவில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ ஜாக்லினோட இன்டர்வியூ போயிட்டுருக்கு. கொடுமையாக இருக்குது. எதுக்குங்க உள்ளே இவரை விட்டீங்க? என்ன இவர் வந்து பேச வராரு? சும்மா ஏதோ பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை வேறு வந்து இத்தனை லட்சக்கார பேர் பார்த்துட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் வரப்போது நம்ம பேசுவோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி காண்டாகுது. சரி, அதை அப்புறமா பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா கிட்ட பேசினார். அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கையும் தட்டி விடுங்க. சரிங்களா? என்னென்னா இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 ஃபினாலே கூட போக முடியாது. அப்படின்னு இருக்கும்போது அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கொடுத்தோம். அதில் யார் லாஸ்ட்டில் இருக்காங்கன்னா பவித்ரா வந்திருக்காங்க. என்னங்க 4 நாள் 3 நாள் நான் கரெக்டாக இருந்தாங்க, திடீர்னு லாஸ்ட்டில் பவித்ரா வந்திருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நல்லா விளாண்டுறாங்க. ரயானோட ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு பிளே தானே, ஃப்ரம் டே ஒன்லேருந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரிங்களா? திடீர்னு ஏன் வந்து ரயானுக்கு ஓட்டு அதிகமாச்சுன்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை மதியானம் வந்துட்டு முத்துக்குப்பண்ண வந்து புகழ்ந்து பேசினார், அதனால் ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சான்னு தெரியல. இதைத்தான் நிறைய பேர் சொன்னாங்க. அவர் முத்துவோட ஓட்டுக்காக தான் வந்துட்டு அப்படி பேசுகிறான்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பக்கம். இப்போ வந்துட்டு பவித்ராவில் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் நம்ம மாக்காப்பா. அங்கே என்ன பேசுகிறார் அப்படின்னா, கேட்குற கேள்வி எல்லாமே எவிக்ஷன் சம்மந்தமாகவே இருக்குது. ஷோ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போவீங்கன்னு கேட்குறாரு. அவங்க இல்லைண்ணா வீட்டுக்கு தானே போவேன், நான் வெளியில் ஓவராக சுற்ற மாட்டேன், ஒரு டெம்பிளுக்கு போகலான்னு இருக்கேன். எந்த டெம்பிள் மாதிரி? நான் திருவண்ணாமலை பக்கத்தில்ண்ணா, பர்வதமலை, அதுக்கு போகலான்னு இருக்கேன். ட்ரெக்கிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா, சூப்பர்மா, சரிம்மா. சரி, யார் டஃப்பான காம்படேட்டர் நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டார். நான் யாரையுமே அப்படி நினச்சதில்லை, எல்லாருமே ஈவன் தானா, எனக்கு அது மாதிரி தோணுதில்லை. இது வரைக்கும் நான் அப்படி தான் விளாண்டுருக்கேன், யாரையும் குறைச்சும் யோசிக்க மாட்டேன். ஓ அப்படியா, சரி இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு உங்களுக்கு இது வரைக்கும் தோணிருக்கா? சத்தியமாக இந்த வரைக்கும் அந்த மாதிரி தோணவே இல்லைண்ணா, எல்லாருமே வெல் டிசர்வ்ண்ணா. சரி 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 அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு கண் கலங்குறாங்க. ஏன்னா இவங்க குட்டுன்னு சொல்லியே அதனால் இவங்க வந்து இந்த விளையாட்டுக்கு செட் ஆக மாட்டாங்க, நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பித்த உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற டிஷ்யூ பேப்பரை கொடுத்து தொடச்சிக்குங்க, இது வந்து ஒரு ஃபேன் ரெக்வஸ்ட் பண்ணார், எப்படி அழுவாங்க, அதை துடைக்கிற அந்த டிஷ்யூ பேப்பர் தயவு செஞ்சு எடுத்துருந்துருங்க, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்னென்னா, உனக்கு எப்படிப்பட்ட ஒரு பயண வீடியோ வேணும், எப்படிப்பட்ட ஒரு பயண வீடியோ வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ட்டார். பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் அலறது மட்டும் எனக்கு வேண்டாம், மற்றபடி நான் டாஸ்கில் விளையாண்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் தக்லீஃப்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ்க்கு சொல்லியிருப்போம் அந்த விஷயங்கள் இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாற்றி யோசின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இந்த கலக்க போது யாரா இல்லை அது இது இதில் வந்து பண்ணுவார். அந்த டாஸ்க்கை வச்ச அடுத்த நிமிஷமே காலி பவித்ரா. அதில் சொல்லியிருக்காரு அவர், இங்கிலீஷில் பேசக்கூடாதுமான்னு. ஓகேன்ட்டு கடைசியில் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி முடித்தாங்க. சட்டப்பட்டு முடிஞ்சுது. ஆனால் முதல்ல சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த டாஸ்க்கு செட் ஆகாது, என்னை போய் நம்புறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அன்அஃபிஷியல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா வந்து லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பயண வீடியோ உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள். ஏன் பயண வீடியோ கேட்குறாங்கன்னா, சமீபத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சரிலேருந்து ராணுவலேருந்து தீபக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அருண் பிரசாத் பயண வீடியோ அவ்வளோ அழகாக இருக்குது, செதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் லாஸ்ட்டாக தீபக்கு அருண் பிரசாத்தில் வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவம் வந்துச்சு. அதனால் இதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எடிட்டர் கேட்டாராம், இவங்களோட பயண வீடியோவில் என்ன வைக்கணும் அப்படின்னு. அதையும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது சாகிறதுக்கு முன்னாடி உங்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் திடீர்னு இந்த மாதிரி மாக்காப்பா வந்துட்டு இந்த விஷயத்தை இன்றைக்கி திடீர்னு கேட்குறாரு? வந்தவர் யாருக்கிட்டையுமே இந்த கொஸ்டின் கேட்கல. நம்ம பவித்ரா கிட்ட மட்டும் உங்களை பயண வீடியோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இதை விட்டு வெளியே போனால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியல் ஓடிச்சில் திடீர்னு லாஸ்ட்டில் போயிருக்காங்க பவித்ரா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.